இந்த பாடலுடைய சந்தம் துள்ளு மதவேல் திருப்புகளுடைய சந்தம் தையதன தான தனதான தையதன தான தனதான இதான் சந்தம். ரொம்ப எளிமையான சந்தம். பாடல் துள்ளு மத வேல்கை கணையாலே தொல்லை நெடு நீலக் கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே தெல்லு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே. இதான் பாடல். ரொம்ப எளிமையாக இருக்கும். பாடக்கூட தேவையில்லை, படித்தாலே போதும். இந்த பாடல் ரொம்ப எளிமையாக நமக்கு வரக்கூடிய பாடல். நிறைய பேருக்கு திருப்புகழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, பாட முடியல அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த பாடலை ரொம்ப அழகாக பாடிடலாம். சந்தம் இசையில் நம்ம கொடுக்கலாம். தையதன தான தனதான தையதன தான தனதான தையதன தான தனதான தையதன தான தனதான துள்ளு மத வேல்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே வள்ளல் தொழு ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே. இதான் இந்த இசை, இந்த பாடலுடைய இசைத்தாளம். ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பாட வேண்டியதெல்லாம் இந்த பாடலுக்கு இல்லை. அதனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இந்த பாடலைன்னாலும் பரவாயில்ல, இசைத்தாளம்லாம் வேண்டாம், படித்தா கூட ரொம்ப அழகான திருப்புகழ் இந்த திருப்புகழ். துள்ளு மத வேல்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே. இந்த முதல் வரியே பாருங்கள், நமக்கு எப்படி துள்ளு மத வேல்கை கணையாலே அப்படின்னா, நமக்கு துள்ளு மத வேல்கை அப்படின்னா, துள்ளும் அப்படின்னா செருக்குடன் வரும். மதவேல் அப்படின்னா மன்மதனுடைய வேல், கையில் இருக்கக்கூடிய கணை, மன்மதனுடைய கையில் இருக்கக்கூடிய கணை. இந்த கையில் இருக்கும் மலர் பானத்தாலும் தொல்லைன்னா பழமையான தொல்லை நெடு நீல கடலால், நெடு நீல பெரிய நீல நிறக்கடல். இது அதாவது இந்த பாடலுடைய அகப்பொருள், மன்மதனுடைய பானம் வேதனை கொடுப்பது, வேதனை கொடுக்கக்கூடிய மன்மதனுடைய பானம் மிக எளிமையாக எல்லாரையும் மாற்றக்கூடிய ஒரு திறம் வாய்ந்தது, வசீகரிக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. அதனால் கடல், குயில், மன்மதனுடைய பானம் கடல், குயில் முதலியவைகள் இவற்றையெல்லாம் தெருவினில் நடவா இரவியன என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த பாடல்லையும் நமக்கு மன்மதனை பற்றி, அவருடைய பானத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ வள்ளல் தொழும் ஞானம், அதாவது மன்மதனுடைய பானத்தினால் உயிர்களுடைய மனதிலே இச்சை பிறக்குது. அந்த இச்சையின் வேட்கையினால் வேதனை தானே தவிர அதில் சந்தோஷமோ அல்லது பேரின்பமோ கிடையாது. அப்போது எது சந்தோஷம் அப்படின்னா, தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே. இந்த தெள்ளு தமிழால் முருகப்பெருமானை பாடுவது சந்தோஷம். மியூட் போட்டுக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க. மியூட் ஆன் பண்ணாங்க. எனக்கு ஏற்கனவே தொண்டை சரியில்லை, அதனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் குரல். மியூட் போட்டுட்டு கேளுங்க. இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா நாயகி நாயக தன்மையில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புகழ். இறைவனை அடைகிற நெறிகள் 4 இருக்குது. தாச நெறி, சற்புத்திர நெறி, தோழ நெறி, நாயக நெறி. நம்முடைய 4 பெருமக்களும் இந்த நெறியில் தான் இறைவனை அடைஞ்சிருக்கிறாங்க.
ஆண்டவனிடம் தம்மை அடிமையாக்க கருதுதல் தாச நெறி. ஷட்புத்திர நெறி தந்தையும் மைந்தனுமாக இருக்கிறது. தம்மை அடிமையாக கருதியவர் நாவுக்கரசர். சிவபெருமான் எனக்கு தந்தை, நான் மைந்தன் என்று சொன்னியவர் ஷட்புத்திர நெறியில் நின்றவர் திருஞான சம்பந்தர். தோழ நெறி, தோழமை கண்டு வணங்குதல், யார்? சுந்தரமூர்த்தி நாயன். நாயகி நாயக நெறி, யார்? மணிவாசக பெருமான். சிவபெருமான் ஒருவனே இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நாயகன். நாம் எல்லாரும் பெண்கள். இந்த ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பரம்பொருள்கிட்ட கிடையாது. பரம்பொருள் ஒருவனே, அந்த சிவபெருமான் ஒருவனே நாயகன். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் அந்த பரம்பொருளை காதலனாக நாயகனாக நினைத்து அவனுக்காக ஏங்குது. இந்த தத்துவத்தில் நின்று இறைவனை அடைந்தவர் மணிவாசக பெருமான். அப்போ நாயகி நாயக நெறி, இறைவனை கணவனாய் கொண்டு தன்னை நாயகியாக அன்பு செய்யுது. இப்போ முதல் நெறியான தாச நெறியில் ஆண்டவன் அடிமை திறத்தில் ஒரு அச்சம் இருக்கும். இறைவனின் அருள் ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கும் ஊதியத்தை போலவே இருக்கும். நாவுக்கரசரின் பக்தி இத்தகையதாக கருதப்படுது. தந்தையும் மைந்தனுமாக இருக்கக்கூடிய சர்புத்திர நெறியில் தந்தையின் சொத்து அத்தனையும் மகனுக்காக. இப்போ இறைவனுடைய அருள் பூரணமாக அடியவருக்கு கிடைக்க ஏதுவாகிறது. இது சம்பந்தர் இறைவனை நேசித்தது. தோழமை நெறி, இறைவனை மைந்தனை விட நெருங்கி பழக வாய்ப்பு இருக்குது இறைவனோட. தோழமை அப்படிங்கிறது எப்பவுமே நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளை காட்டிலும் ஒரு படி மேலே. அப்பா அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட நண்பர்கள்கிட்ட சொல்லுவோம், தோழர்கள்கிட்ட சொல்லுவோம். அப்போ இந்த நெறியில் இருந்த சுந்தரர் இதற்கு எடுத்துக்காட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இப்போ சொன்னது நாயகி நாயக நெறி. இதை நமக்கு உணர்த்தியவர் மணிவாசக பெருமான். இந்நெறியிலே அருணகிரி பாடிய பல பாடல்கள் இதுவும் ஒன்று. இறைவனை நாயகனாக கொண்டு தன்னை நாயகியாக அருணகிரியார் பல பாடல்களில் பாடியிருக்கிறார். இது ஒன்று மட்டும் இல்லை, பல பாடல்களில் அருணகிரியார் தன்னை நாயகியாக்கி கொண்டார். ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு இறைவனை ஆணாக நினைத்து அவனை அடைய துடிக்கக்கூடிய பாடல்களை திருப்புகழில் நிறைய இடத்துல வச்சிருக்கிறார். அதில் இந்த பாடலும் ஒன்று. அப்போ இந்த பாடல் பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, மணிவாசகருடைய திருவாசகத்தை பாடினா என்ன கிடைக்கும், அது இந்த பாடலில் கிடைக்கும். மணிவாசக பெருமான் இறைவனை நாடி அழுது அவரோடு கலக்க ஆசைப்பட்ட மாதிரி அருணகிரியாரும் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த 4 நிலையிலும் நம்முடைய சான்றோர்கள் முக்திக்காகவே நின்றார். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சியம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 369 பாடலில் திருப்புகழில் விளக்கம் கொடுக்குறார் அருணகிரி. இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எப்படி அதாவது அந்த தாச மார்க்கத்தில் இறைவனுக்கு நான் அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு எது மேலேயுமே வேட்கை இல்லாமல் இறைவன் ஒருவனையே நாடி இறைவனுக்காக மட்டுமே, இன்னும் சொல்லப்போனால் அவன் அருளுக்காக கூட இல்லையா, எதுக்குமே அவர் ஆசைப்படலை. நம்ம நாவுக்கரசருடைய வரலாறில் நிறைய இடங்கள் அதை பார்க்கலாம். ஒரு இடத்துல சுவாமி பொண்ணும் மணியும் அப்படியே ஓடோடு கலந்து கொடுக்குறாரு. அது குப்பையோட குப்பையாக தூக்கி போடுறாரு நாவுக்கரசர். அந்த அளவுக்கு அவருடைய மனசில் இருந்தது என்ன, சிவாலயத்தில் எந்த குப்பையும் இருக்கக்கூடாது, சிவாலயம் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அது எதுவாக வேணா இருக்கட்டும், அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணும் மணியும் கூட குப்பை தான். இந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் நம்மளால் வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு இறைவனோடு நண்பனாக இருக்கலாம், மகனாக நினச்சிடலாம், காதலனாக நினச்சி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டு செய்வது அப்படிங்கிறது
ஒரு படி மேலே. அதனால தான் இந்த 3 பேரையும் கைலாயத்துக்கு வர வச்ச சுவாமி நாவுக்கரசருக்கு மட்டும் கைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து கொடுத்தார். நிறைய பேர் நினைக்கிறான் நாவுக்கரசரை எவ்வளோ சோதிச்சாருப்பா சுவாமி. சுந்தரருக்கு யானையை அனுப்பி கைலாயத்துக்கு வர வச்சுட்டாரு. மணிவாசக பெருமான் நடராஜரோட கலந்துட்டார் தில்லையில். ஞானசம்பந்தருக்கு ஒரு ஜோதியை உருவாக்கி முக்தியில் கலந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் சாப்பாடு போட்டவன்லேருந்து யாகம் வளர்த்தவங்கலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்தவங்கலேருந்து எல்லாருக்கும் முக்தி ஞானசம்பந்தரோடு சேர்ந்து. இந்த குண்டோட கைலாசம்பாங்க. அப்படி இவங்க எல்லாருக்கும் இப்படி கொடுத்த முக்தியை, கைலாய காட்சியை திருநாவுக்கரசருக்கு இவர் இங்கேருந்து போகிறார். கைலாய மலை மேலே ஏறுறதுக்கு அப்படி தவழ்ந்து போகிறார். ஆனால் மீண்டும் வந்துடுறார். பார்க்க முடியலை. சுவாமி என்ன செய்கிறாரு, இந்த இடத்துக்கு போ, நான் காட்சி கொடுக்குறேன், திருவையாறு. அப்போது கைலாய காட்சியையே பெயர்த்து கொண்டு வந்து நாவுக்கரசருக்கு காட்சிப்படுத்துகிறார் சுவாமி. இப்போ தொண்டுங்கிறது எவ்வளோ பெருசு பாருங்கள். எல்லாத்த விட தொண்டு பெருசு. எல்லாரை விட அடியார்கள் பெரியவங்க. இறைவனே அடியார்கள் உள்ளத்தில் தான் இருக்கான். அதனால தான் அடியார்களுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு அவ்வை பாட்டி பாடிட்டாங்க. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ. அப்படி இந்த 4 மார்க்கத்தில் இந்த பாடலில் நம்முடைய அருணகிரியார் தம்மை நாயகியாக்கி கொண்டார், முருகப்பெருமானை நாயகனாக்கி கொண்டார். தன்னை காதலியாக, முருகனை காதலனாக. ஒரு காதலி காதலனிடம் உருகி பாடக்கூடிய பாடல் போல இது இருக்கும். அவருக்கு எழுதின காதல் கடிதம். துள்ளுமத வேல்வை கணையாலே, தொல்லை நெடு நீல கடலாலே, மெல்லவரு சோலை குயிலாலே, மெய்யுருகு மானை தழுவாயே, தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே, செய்ய குமரேச திரளோனே, வள்ளல் தொழு ஞானக் கழலோனே, வள்ளி மணவாள பெருமாவே. இதான் இந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும்னா, செருக்கோடு வரக்கூடிய மன்மதன் கையில் இருக்கக்கூடிய மலர் பானத்தாலும், பெரிய நீலக்கடலாலும், சோலை குயிலாலும் காம வசப்பட்டு வாடும் இந்த பெண்ணை அணைந்தருள்க. எந்த பெண்ணை? அருணகிரி அப்படிங்கிற ஆன்மாவை. அந்த ஆன்மாவை பெண்ணாக்கி கொண்டார். ஆன்மாவை பெண்ணாக்கி கொண்டார். இவரை முருகப்பெருமான் ஒருவனே ஆண். ஆமாம் தானே? முருகப்பெருமான் ஒருவன் தான் ஆண்மகன் இல்லை? முருகப்பெருமான் மட்டுமே ஆண்மகன். ஏனைய எல்லாருக்குள்ளும் பெண் தன்மை உண்டு. எல்லாருக்குள்ளும் ஆணில் பெண்மை உண்டு, பெண்ணில் ஆண்மை உண்டு. இது வெளிப்படாது. ஒரு ஆணில் இருக்கக்கூடிய பெண் தன்மை வெளிப்படுறதில்லை, பெண்ணில் இருக்கக்கூடிய ஆண் தன்மை வெளிப்படுறதில்லை. ஆனால் இதை நம்ம உற்று நோக்கினோம்னா அது உண்மை. அதுதான். ஒரு பெண் எந்த இடத்துல ஆண் தன்மையை வெளிக்காட்டுறா அப்படின்னா, சும்மா ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்கிறேன். எப்போவுமே சாதுவாக இருப்பாங்க பெண்கள், ஒரு சாஃப்டாக இருப்பாங்க. இப்படி அப்படி நம்ம என்ன வேணால் பேசலாம். ஆனால் ஏதாவது ஒரு சூழலில் அது வரைக்கும் அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுபாவம் மீறி அவங்களுடைய அந்த குணம் வேறுபட்டு வரும். அது ஏதாவது ஒரு சூழலில் அமையும். ஒரு ஆணுக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனால் ஆணை விட வீரியமாக வெளியே வருவார். இது ஒரு பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஆண் தன்மை. அது உள்ளவே இருக்குது. இறைவனுடைய படைப்பில் அது அப்படியே தான் இருக்குது. அது வெளிப்படாது. அதே போல் ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பார்வையில் எப்பவுமே வீரம், நேர்த்தி. அதே ஆண் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாஃப்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக, எந்த ஒரு தன்னுடைய உணர்வையும் வெளிக்காட்டாமல்
இருக்கிற சூழலும் அவங்களுக்கு அமையும். ஆனால் அதை அதிகமாக வெளிக்காட்ட மாட்டாங்க. குறிப்பாக நீங்கள் ஆண்கள் அதிகமாக அழுவுறதை பார்க்கவே முடியாது. பெருசாக ஆண்கள் அழுறத விரும்புறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த குணம் கொஞ்சம் கம்மி தான். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழுது தங்களுடைய வேதனையை வெளிக்காட்டிடுவாங்க. அப்புறம் அவங்க அழுது முடிச்சுட்டு உடனே ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. பெரும்பாலான ஆண்கள் அழுறதுக்கே தயக்கப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், அழணும்னு தோணும், அது வெளிக்காட்டிக்கிறது இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அது நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட சாஃப்ட் கார்னர் திரும்பும். இன்னும் சொல்லப்போனால் இது இப்படி கூட சொல்லலாம், இந்த உலகத்திலேயே பெண்கள் வெட்கப்படுறதை விட ஆண்கள் வெட்கப்படும் போது தான் அழகு. அது நம்ம பார்க்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல, அதனால் நமக்கு அது தெரியறதில்ல. இதை நான் சொல்லலை, அருணகிரியார் ஒரு திருப்புகழ்லையே சொல்லியிருக்கிறார். பெண்களை காட்டிலும் ஆண்கள் வெட்கப்படும் போது அழகாக இருப்பாங்க, ஆனால் நாம் அதை பார்க்குறதில்ல. அப்போ அந்த இடத்துல என்னென்னா, ஆணுக்குள் ஏதோ ஒரு பெண் தன்மை இருக்குது, பெண்ணுக்குள் ஏதோ ஒரு ஆண் தன்மை இருக்குது. இது இயற்கையிலேயே ஆணும் பெண்ணுமாக, சக்தியும் சிவமுமாக அந்த இயற்கை அமைப்பே அப்படி தான் இருக்குது. அது வெளிவர சூழலில் அது வெளிப்படுது, அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆன்மீகத்தில் அருளாளர்கள் எல்லாரும் தன்னை பெண்ணாக்கி கொண்டார்கள். இந்த ஆன்மாவை பெண்ணாக்கி கொண்டு இறைவனை அடைய, இறைவன் ஒருவனே காதலன், அதற்காக துடித்தார்கள். அந்த துடிப்பை தான் அருணகிரியார் இந்த இடத்துலையும் பாடுறார். அவர் சொல்ல வர செய்தியே அதுதான். அப்போது உன் மேலே நான் ரொம்ப ஆசைப்படுறேன் முருகா, உன்னை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னை அணைந்தருள்க. மெய்யுருகு மானை தழுவாயே, இந்த மானை தழுவிக்கொள். யாரு? தன்னை, இந்த பெண்ணை. தெல்லிய தமிழ் பாக்களை பாடவல்ல சம்பந்தராக. இந்த பாடல்லையும் பாருங்கள், நான் முதல்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். அருணகிரியார் கிட்டத்தட்ட 149 இடங்களில் ஞான சம்பந்தரை முருகனாகவே பாடியிருக்கிறார். முருகன் அப்படின்னு உவமை காட்டுறதுக்குன்னு இல்லை, திருஞான சம்பந்தரை முருகனாகவே வச்சு பாடினது 149 இடங்களில் திருப்புகழ். எனக்கு தெரிஞ்சு, இந்த அடியவளுக்கு தெரிஞ்சு அத்தனை பாடலில் இருக்குது. இன்னும் எவ்வளோ பாடலில் இருக்குது. ஒருவேளை 16,000 பாடலும் கிடச்சிருந்தா அதில் இன்னும் எத்தனை இடத்துல இவர் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி அந்த தெள்ளிய தமிழ் பாக்களை பாட வல்லவரான, தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே யார்? ஞானசம்பந்தர். தமிழ்னா அது சம்பந்தர்னு பாடுறவர் அருணகிரி. அப்படி வந்த சம்பந்தராக குமரேசன் என்னும் பெயர் படைத்தவனே, சிவபெருமான் வணங்கும் ஞான திருவடிகளை உடையவனே, வள்ளல் தொழு ஞான கழலோனே. எப்படி? இவர் குருவாக, அவர் சீடனாக. ஏன்? நானே அவன், அவனே நான். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிவபெருமானுக்கு நிகரான ஒரு சக்தியால் தான் சிவபெருமானுக்கு குருவாக அமர முடியும். அப்படி வந்தவர் தான் முருகப்பெருமான். அப்படி தன்னை குருவாக அமர்த்தி கொண்டு சிவபெருமான் சீடனாக அமர்ந்த திருவிளையாடல் அதுதான். அதனால தான் இவர் இப்படி சொன்னார். வள்ளி மணவாளனே, காம வேட்கையால் வாடும் இந்த பெண்ணை அணைந்தருள்க. வள்ளி மணவாள பெருமாளே, உன் மேலே ஆசைப்பட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என்ன அப்படி கட்டி தழுவிக்கொள்ள. உனக்கு என்ன குறைஞ்சா போச்சு? நான் உன் மேலே ஏக்கப்பட்டு நின்றுட்டுருக்கேன். முருகா முருகா முருகான்னு அப்படி காதலிச்சு நின்றுக்கிட்டு இருக்கேனே. என் காதல் வேற எங்கேயும் இல்லை. பணம், பொருள், பதவி, பேர், புகழ், இது மேலெலாம் என் காதல் போகலை. உன் திருவடியை நாடி என் காதல் வந்திருக்கிறது. என்னை அணைச்சிக்கிட்டா உனக்கு என்ன குறைஞ்சா போச்சு? இப்படி பாடுற பாடல் தான் இது. முருகப்பெருமானை காதலனாக நினைத்து தன்னை காதலியாக்கி கொண்டு அவன் அன்புக்காக காத்து நிற்கக்கூடிய பாடல் இந்த பாடல். யாருக்கெல்லாம் முருகன் அருள் கிடைக்கணும், முருகன்
நம்ம முருகப்பெருமானுக்கு உங்கள் மேலே காதல் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பாடலை பாடலாம். அவ்வளோ சிறப்பான பாடல் இது. நான் அதிகம் பாடக்கூடிய பாடலில் இதுவும் ஒன்று. அடுத்த பாடல் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே. இந்த பாடல் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறைய இந்த பாடலை பாடுறவங்க உண்டு. நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை கொன்மணனாறு மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளே. இந்த பாடல் பாடினா திருமணம் நடக்கும். ஆமாம், இந்த பாடலை பாடினால் திருமணம் நடக்கும். வாரியார் சுவாமி அவர்கள் ஒரு பெற்றோர் வந்து வாரியார் சுவாமி கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, என்ன பண்ணுறது? அப்போது வாரியார் சுவாமி இந்த பாட்டை அவங்களுக்கு சொல்லி இந்த பாடலை தினம் பாடிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு திருமணம் நடந்தது அவங்க பிள்ளைக்கு. வாரியார் சுவாமி அவர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த பாடலை பாடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த பாடலுடைய அமைப்பே அப்படித்தான். சரி, இது மட்டும்தானா? நான் எப்பவுமே அருளாளர்களுடைய பாடலில் இந்த போக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். அவங்க அதை பற்றி பாடி இருந்தால் கூட இந்த போக வாழ்க்கை கிடைக்கணும்னா இறைவனை இப்படி வணங்குங்கன்னு சொல்லியிருந்தால் கூட அதில் வேறு ஏதோ செய்தி இருக்கிறத தான் நான் பார்ப்பேன். அப்படி இந்த பாடலில் அருணகிரியார் திருமணம் நடக்க வேண்டுமா, திருமணத்தில் இருக்கிற பிரச்சனை தீரணுமா, அதை இந்த பாடல் பாடுங்க. ஆனால் இதை விட பெரிய விஷயத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். நாம் அதை பார்க்கணும். அருணகிரியாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. இது என் கற்பனை தான், இது எங்கம்மா இருக்குன்னுலாம் கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பாடல் ஒரு திருப்புகழையோ திருமுறையோ நாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் அருளாளர்கள் சொன்ன செய்தியை வைத்துக்கொண்டு நாம் என்ன சிந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா அவர் அதை சொன்னார் இவர் இதை சொன்னாருன்னா நீ என்ன சொல்கிற அதுதான் உன் ஞானம் இல்லையா? அவங்க அதை சொன்னாங்க, இந்த அருளாளர் இதை சொன்னார், இந்த ஆசிரியர் இதை சொன்னார், இந்த உரை இப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதிலிருந்து படித்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அந்த சிந்தனை நமக்கு எப்பவுமே வேணும். என்னுடைய மாணாக்கர்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். திருப்புகழை வெறும் பஜனை பாட்டாவோ அல்லது பலன் தரும் பரிகார பாடல்களாகவோ தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. திருப்புகழ் அமிர்தம், பொக்கிஷம். அது முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கக்கூடிய புத்தகம். அது அப்பேற்பட்ட திருப்புகழை சும்மா பலன் கருதி மட்டும் பாடுற ஒரு சாதாரண மாணாக்கர்களை நான் உருவாக்க நினைக்கல. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. எப்பவுமே என்னிடம் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் எல்லாருக்கும் திருப்புகழ், முருகப்பெருமான், அருணகிரி இந்த மூணுமே என் மாணாக்கர்கள் யோசிக்கிற விதமே வேறு விதமாக இருக்கணும். எல்லாரும் போலவும் இதை பண்ணால் அதை நடக்கும், அதை பண்ணால் இதை நடக்கும்னு போகிற மாணாக்கர்கள் என்னுடைய மாணாக்கர்கள் இல்லை. அதை நான் விரும்பலை. இந்த பாடலை பாடினா நிச்சயம் திருமணம் நடக்கும். ஆனால் அதை தாண்டிய செய்தியை அருணகிரி இதில் சொல்லியிருக்கிறார். அருணகிரிக்கு முருகப்பெருமான் எல்லா ரூபத்திலையும் காட்சி கொடுத்துக்கிறார். வேடனாக வந்திருக்கிறார், ஞான உபதேசம் கொடுக்கக்கூடிய குருவாக வந்திருக்கிறார், ஜபமாலை தந்திருக்கிறார், அந்தனராக காட்சி கொடுத்திருக்கிறார், மயிலாக வந்திருக்கிறார், சேவலாக வந்திருக்கிறார். நிறைய ரூபங்களில் முருகப்பெருமான அருணகிரி பார்த்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் 6 முகங்களையும் நீள் வரிசையில் பார்த்ததா அருணகிரி ஒப்பிடுறார். அந்த 12 கண்களும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னு அருணகிரி ஒரு பாட்டில் சொல்லுவார். 6 முகத்தையும் ஒரு சேர பார்த்துருக்கிறார். அப்படிப்பட்ட அருணகிரிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆசை வந்துட்டது. என்னென்னா, நான் பல இடங்களில் சொன்ன செய்தி தான், அருணகிரியாருக்கு இந்த முருகப்பெருமான் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்திருக்கணும் இல்லையா?
இவர் உட்காந்து யோசிச்சிருப்பார், நமக்கு இப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறானே இந்த முருகப்பெருமான், இவருடைய உண்மை சொரூபம் தான் என்ன? எல்லா ரூபத்துலேயும் காட்சி கொடுக்குறானே, பார்க்குற இடமெல்லாம் அவனாவே தெரியுதே, அப்போ இவன் யார்? அந்த கேள்விக்கு முருகப்பெருமான் இடத்துல பதில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அம்மா அருணகிரி? முருகப்பெருமானத்தில் கேட்குறார், முருகா, நீ 6 முகம் இருக்குது, உனக்கு 12 கரம் இருக்குது, வேல் மயில் சேவலெல்லாம் வச்சிட்ருக்கிற, செம்மேனியாக திகழக்கூடியவன், சதா வீரக்கரர்கள் அணிந்து வெற்றி வேலனாக காட்சி கொடுக்கக்கூடியவன். நான் எல்லாம் பார்த்தேன், கண்ணார பார்த்து அப்படி மனமாற குளிர்ந்து ரசிக்கிறேன். ஆனால் முருகா, எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இதெல்லாம் இந்த உருவமெல்லாம் எங்களுக்காக காட்டி நிற்கிற, நாங்கள் பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காக காட்டி நிற்கிற உருவம் இது. நீ யாரு? நீ யாரு? முருகப்பெருமானிடத்துல அருணகிரி இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அதுக்கு முருகப்பெருமான் பதில் சொல்லியிருக்கணும். அருணகிரி, நான் யார் தெரியுமா? நானே வேதத்திற்கு பொருள் என்று முருகப்பெருமான் தன் மார்தட்டி சொல்லியிருக்க வேண்டும். அருணகிரி, நானே வேதத்தின் பொருளாக நிற்கக்கூடியவன், நானே பிரணவமாக இருக்கக்கூடியவன், நானே பரம்பொருளாக நிற்கக்கூடியவன், நானே அந்த பரம்பொருள் என்று முருகப்பெருமான் சொல்லியிருக்கணும் தன் மார்தட்டி. இதை அருணகிரி பார்த்திருக்கிறார். முருகப்பெருமான் தன் மார்பை தட்டி நானே 4 வேதத்திற்கும் பொருள் என்று தட்டி சொல்லியிருக்கிறான். அந்த காட்சியை அருணகிரி பார்த்திருக்கிறார், அதை பாடலாக்கினார். அதான் இந்த பாட்டு. அதான் இந்த பாட்டு. நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. முருகன் என்னங்க இன்றைக்கெல்லாம் நாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற கடவுளா அவர்? முருகப்பெருமான் ரீல்ஸுக்கு மட்டுமே உண்டான கடவுளா? அப்படி மாற்றி வச்சுக்கிட்டோம் நாம். வேதத்தின் பொருளாக நிற்கக்கூடிய பரம்பொருள்ங்க அவன். இன்னும் சொல்லப்போனால் வேதமும் காணா திருவடி உடையவன். ஆமாம், மும்மூர்த்திகளும் வணங்கும் முழு மூர்த்தி அவன். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன். சிவபெருமானுக்கு 5 முகம், முருகப்பெருமானுக்கு 6 முகம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் சிவபெருமானுக்கு 6 முகம்ங்க. சிவபெருமானுக்கு 6 முகம். சிவபெருமானுக்கு 6வது முகம் அதோ முகம். அதை யாரும் பார்க்கல. அந்த முகத்தை யாருமே பார்க்கல. விண்ணோர்கள், அந்த வானவர்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் யாரும் பார்க்கல. அந்த 6வது முகத்தை யாருக்காக சிவபெருமான் வெளிப்படுத்தினார் தெரியுமா? அடியவர்களுக்காக. அதுக்கு ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார். சூரபதுமன் காரணமாக அமைந்தான், அவ்வளவுதான். சூரபதுமனை அழிப்பதற்காக முருகன் அவதாரம் செய்தான் என்று கந்தபுராணம் சொல்லல. கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்யேன்னு பாடினவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். சூரபதுமனை அழிக்க வந்தான்னு சொல்லியிருந்தா சூரனை அழிப்பதற்காக மட்டுமே முருகப்பெருமான் அவதாரம் என்று நின்றாகிவிட்டிருக்கும். ராவணனை அழித்ததோடு ராமாவதாரம் நிறைவு. ஆமாதானே? 18 நாள் போர் முடிந்து தர்மத்தை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர் கிருஷ்ணர். அதெல்லாம் நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய அவதாரம் நிறைவாயிடுச்சு. ஆனால் முருகப்பெருமான் அவதாரம் எடுக்கல. அவதாரம் எடுத்திருந்தா அந்த அவதாரம் நிறைவுக்கும் வந்திருக்கணும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு அவதாரம் எடுத்திருந்தால் அந்த அவதாரத்தின் நிறைவு பகுதியும் ஒன்று இருக்கும். ஆனால் முருகன் அவதாரம் செய்யல, உதித்தான், வந்து உதித்தான்.
அப்படின்னா அவன் ஏற்கனவே இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறொரு ரூபத்தில் வந்திருக்கிறான், மீண்டும் வந்திருக்கிறான். சூரியனை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அவன் சாயந்தரத்தில் மேற்கே போயிடுறான், காலையில் கிழக்கே வந்துடுறான். அப்போ இரவு நேரத்தில் அவன் இல்லைன்னு அர்த்தமோ? கிடையாதே. அவன் எப்பவுமே இருக்கான். அவனை சுற்றி பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் நமக்கு அந்த 24 மணி நேர கணக்கில் வந்துக்கிட்டு இருக்குது. இது அறிவியல், ஆன்மீகமும் அப்படித்தான். சிவபெருமான் 6வது முகத்தை அடியவர்களுக்காக கொடுக்க எண்ணினான், அடியார்களுக்காக மட்டுமே கொடுக்க எண்ணினான். அதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருந்தான். அப்படி காரணமாக அமைந்தவன் சூரபதுமன். அதனால தான் சூரபதுமனை முருகன் அழிக்கலை. தெரிஞ்சுக்கிடுங்க, சூரபதுமனை முருகன் அழிக்கலை. ஏன் காரணம்? முருகப்பெருமான் சிவரூபம். சூரபதுமன் சிவத்தை அடைய, சிவனுடைய அருளை வாங்க அவன் செய்த தவத்தை சிவபெருமான் மெச்சினார். அப்போ வந்திருக்கிறது யாரு? அருமுக சிவன். இவனை நோக்கிதான் அவன் தவம் இருந்தது. உருவம் வேறுபட்டு வந்திருக்கிறான். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது. இவன் குழந்தை, குமரன் அப்படின்னு நாம் நினச்சிடுறோம். ஒட்டுமொத்த சிவ தத்துவத்தையும் தாங்கிய அம்சம் ஆறுமுகம். ஒட்டுமொத்த சிவ தத்துவம். நீங்கள் சிவபெருமானை பஞ்சாட்சரனாக பார்த்தால் கூட முழுமையான தத்துவத்தை பார்க்க முடியாது. பஞ்சாட்சரம் 5 முகம். இந்த 5 முகங்களிலிருந்து முகத்திற்கு 5 முகம் என்று 25 முகம் சதாசிவம். இப்படி சிவபெருமானுடைய ரூபங்கள் பல, அவருடைய தத்துவங்கள் பல. அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஒரு தோராயமாக எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ரொம்ப லென்த்தாக போகணும். அடியார்களுக்காக அதோ முகத்தை வெளிக்கொண்டார். அந்த 6 முகங்களாக இருந்த சிவபெருமான் 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் 6 கமலத்தில் குழந்தையாக வந்ததுன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? அவன்தான் இவனாக வந்திருக்கிறான், சிவன்தான் முருகனாக வந்திருக்கிறான். அதனால் அந்த தத்துவத்தை உணர்த்துவது தான் இது. சிவம் வேறு முருகன் வேறுங்கிறதெல்லாம் அது வாதத்துக்கு கூட தேவையில்லாத விஷயம், வாதத்திற்கு கூட தேவையற்ற விஷயம். சிவம் வேறு முருகன் வேறுன்னு பிரிக்கிறது. உண்மையை உணர்ந்தவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. புராணங்களில் 3 புராணம் சிவபெருமானுடைய 3 நெற்றிக்கண். திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம். இது 3மே. இதில் கந்த புராணம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண், தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வேதங்களுடைய பொருளாக நிற்கக்கூடியவன் நான் என்று முருகப்பெருமான் மார்தட்டி இருக்கிறான். அதை அப்படியே பாடலாக காட்சிப்படுத்தினார் அருணகிரி. எப்பவுமே அருணகிரியாரை நாம் ஒரு புலவராகவோ பாடல் ஆசிரியராகவோ அப்படியெல்லாம் பார்த்துட முடியாது. சரி, அருணகிரியாரை அருளாளராக பார்க்கலாமா, அடியாராக பார்க்கலாமா? அருணகிரி அதற்கும் ஒரு படி மேலே. அப்படி என்ன யாருக்கும் இல்லாத சிறப்பு அருணகிரிக்கு இருக்கு? ஏன்னா முருகப்பெருமானின் உண்மை ஸ்வரூபத்தை கண்ட ஒரே அருளாளர் அருணகிரி. ஆமாம், அருணகிரி நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம். அந்த மலரை கொண்டு வர்றதுக்கு தேவலோகம் போய் வராரு, வேறு கிளி ரூபம் எடுத்து.
கிளி ரூபம் எடுத்து தேவலோகம் போயிட்டு மீண்டும் வருகிறார். அந்த கிளி ரூபத்திலேயே தங்கிட்டார். கிளி ரூபத்திலேயே முருகப்பெருமான் கிட்ட இருக்கிறார். இன்னைக்கும் அருணகிரி சூட்சமும் வடிவம் தாங்கி நின்று கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானிடத்தில். எங்கெல்லாம் திருப்புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அருணகிரி சூட்சமமாக இருப்பார். அருணகிரி அந்த திருப்புகழை அங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். நான் வேணா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திருப்புகழ் பாடினா உங்கள் பக்கத்தில் அருணகிரி இருக்கிறார். அருணகிரி உங்கள் கூட இல்லைன்னா உங்களால் திருப்புகழை பாட முடியாது. அவர் சூட்சம வடிவம் தாங்கியவர். அவருக்கு இறப்பு இல்லைங்க. அவருக்கு இறப்பு இல்லை, பிறப்பும் இல்லை. ஏன்னா அவர் கேட்ட திருப்புகழை எல்லா இடத்துலையும் கேட்டது அதுதான். காலன் என்னை அணுகாமல் உனது காலின் வழிபட அருள்வாயே. காலன் என்ன நெருங்கி வரக்கூடாது முருகா, நீ வா. அதனால் அருணகிரியார் எப்பவுமே முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அருணகிரி தான் நம்ம கண்ணுக்கு வரார், நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? முருகப்பெருமானின் முழு தத்துவத்தை அருணகிரி பாடியிருக்கிறார், முழுமையான தத்துவத்தை. நான் இன்னும் ஒரு படி சொன்னேன்னா, அருணகிரியாரால் இந்த திருப்புகழ் வெளிவந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. முருகனுக்கு ஒரு ஆசை, தன்னை பற்றி முழுசாக மக்களுக்கு சொல்லணும். நான் யார் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். திருவாசகத்தில் சிவபெருமான் மணிவாசகருக்கு உணர்த்தியது போல முருகப்பெருமான் தான் யார் என்பதை வெளிக்கொண்டு வர நினைத்தான். அருணகிரி என்னும் புண்ணிய ஆன்மாவை ஆட்கொண்டான். அந்த ஆன்மாவுக்கு இந்த உலக பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினான். அதனாலே இந்த உலக இன்பங்களில் மூழ்கி திளைக்க வைத்தான். அந்த இன்பங்களிலிருந்து வெளிப்படும் வாய்ப்பையும் நல்கினான். வெளிப்பட்டு வந்த அந்த ஆன்மாவை புனிதமாக்கினான். புனிதத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அருள் தன்மையோடும் நிலைநிறுத்தினான் அருணகிரியை. இதுதான் அருணகிரி, இதுதான் அருணகிரி. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், திருப்புகழ் படிக்கிறதுக்கு முன்னாடி அருணகிரியாரை மனசில் நினைங்க. அவர் அருள் செய்வார், அவர் அருள் செய்வார். முருகப்பெருமானை வணங்குவதை விட முருகப்பெருமானின் அடியார்களை வணங்குவது சிறப்பு. அடியார்களுக்குத்தான் சிறப்பு அதிகம். ஆண்டவனின் சிறப்பு கூட அடியார்களுக்கு பிறகுதான். அடியார்களை வணங்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக சைவ சமயத்திலிருந்து சைவனையே புறகு என்றார் விரண்மண்ட நாயனார். சிவபெருமானையே புறகு என்னவர்? நீ சுந்தரருக்கு அருள் செய்றியா, சுந்தரனுக்கு நீ தோதா இருக்கிறியா, சுந்தரனுக்காக நீ இறங்கி வரியா? அப்போ ஒன்று சைவத்திலேருந்து விளக்குறேன் யார? சிவபெருமான. அப்போ அடியார்களுடைய வலிமை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அடியார்களுடைய நிலைப்பாடு என்ன, அடியார்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன. எல்லாரும் அடியார்கள் ஆயிட முடியாது. திருநீறு தரிச்சு ருத்ராட்சம் அணிஞ்சதாலேயே ஒருத்தர் அடியாரா மாறிட முடியாது, முடியாது. யார் அடியார், யார் தொண்டர்? நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் குன்றாத மலர்பாதம் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடைய தொண்டராம் குணமிக்கர். எல்லா சூழல்லையும் இறைவனை நினைக்கிறவங்க, எல்லா நேரங்கள்லையும் எது நடந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் தொண்டர்கள். அப்போ அடியார்கள் பெரியவங்களா, ஆண்டவன் பெரியவனா? அடியார்கள் தாங்க பெரியவங்க. அடியார்களுடைய சிறப்பை வைத்துதான் ஆண்டவனின் சிறப்பு அமைகிறது. அருணகிரி நமக்கு அவ்வளவு அருளை வாரி வழங்குவார். அருணகிரியாருடைய குருவருளை பெற்றுவிட்டால் முருகப்பெருமானின் திருவருள் தாமே வந்து சேரும். இது திருப்புகழ்ல சொல்லாமல் சொன்ன பாடம். இது திருப்புகழ் முழுசா படிங்க. அருணகிரி என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அருணகிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பாடல் தத்துவம் இதுதான். இந்த பாடலுடைய ராகம் பார்த்துடலாம். தானந்த தானத்தம்
தனதான தானந்த தானத்தம் தனதான நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளே நானென்று மார்தட்டும் பெருமாளே மார்தங்கு தாரை தந்தருள்வாயே நானென்று மார்தட்டும் பெருமாளே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே முருகப்பெருமான் அந்த மேகத்தை ஒத்த நீல நிறமுடைய மயில் மேலே வருகிறான். அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் மால் கொண்ட பேதைக்கும் மணனார் மார்தங்கு தாரைக்கும் தருள்வாய். அந்த காட்சி மால் கொண்ட பேதைக்கும் மணனாறு. அப்போ முருகப்பெருமானை திருவருளை நான் சொன்ன திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்ன வரி இதுதான். அதாவது நீல நிறத்தை கொண்ட மேகம், நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே. அப்படி மயில் மேலே வந்த அந்த தரிசனத்தை பார்த்ததால உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணமிக்க மார்பில் தங்கி விளங்கக்கூடிய அந்த மாலையை தந்து அருள் செய். மால் கொண்ட வேதைக்குள் மணனாரும் மார்தங்கு தாரைத்தன் அருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா. உன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு கடலை வற்றும்படி செய்த வீரன். நான் இந்த கதையை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், போன திருப்புகழில், அதுக்கு முந்தின திருப்புகழில் சொல்லியிருக்கேன். வீரமிக்க சூரர்களுடைய குலத்துக்கே யமனாக விளங்கியவன். வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா. காலன்னா யமன். அந்த அசுர குலத்திற்கே யமனாக நின்றானாம் முருகப்பெருமான். அவனுடைய வீரத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களுடைய பொருளாக இருக்கக்கூடியவன். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் யாரு? நான் தான். நான் என்று மார்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய பெருமாளே என்று இந்த திருப்புகழை அழகாக முடிக்கிறார் அருணகிரி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருப்புகழ். இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு எப்பேற்பட்டது, முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன, முருகன் யார் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப சின்ன பாடல் தான், ஆனால் அருணகிரியார் முருகனை கண்ட காட்சியை அப்படியே பாடலாக்கிய பாடல் இது.